அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற நம்ம சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் பிளானிங் கமிஷன்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளானிங் கமிஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த பிளானிங் கமிஷன் முன்னாடி நிறைய பிளானிங் ப்ரொபோசல்ஸ் வந்தது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி 1950 பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக 1951 5 இயர் பிளான் 5 திட்டங்களை வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் எக்கனாமிக் அட்வைசரி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சாராத எக்கனாமிக் அட்வைசரி பொருளாதாரம் சார்ந்து அறிவுரை கொடுக்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சார்ந்து இது அறிவுரை கொடுக்குமா? நாட்டுக்கு பொருளாதாரம் சார்ந்து அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் சொல்கிறாங்க. சுருக்கமாக இதை திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்க் டேங்க் ஆஃப் இந்தியா எது பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது டெக்னிக்கல் பாடி வித் எக்ஸிக்யூட்டிவ் பவர் டெக்னிக்கல் பாடி வித் எக்ஸிக்யூட்டிவ் பவர். டெக்னிக்கல் பாடினா என்ன? ஒரு அறிவு சார்ந்து ஒரு திட்டமிடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை திட்டமிடுது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது எக்ஸிக்யூட்டும் பண்ணுமா. அதாவது ஒரு டெக்னிக்கல் பாடி, இது ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமாக ஒரு அறிவு சம்மந்தமாக ஒரு திட்டத்தை ஏற்றும். அது ஏற்றுறது மட்டும் இல்லாமல் அது எக்ஸிக்யூட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதை பற்றி நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சார்ந்து அதோடைய ஆரிஜின்ஸாக அதை சார்ந்து தான் இந்த கமிஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதோடைய கம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளானிங் கமிஷனுடைய கம்போசிஷன் என்னன்னு பார்க்கும்போது இது குறித்து கூட நம்ம இந்தியன் பாலிட்டிலே ஒரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்குவோம். இதோடைய காம்போசிஷன் என்னன்னு பார்க்கும்போது இதோட சேர்மனாக வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஹெட்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், யார் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பிறகு இதில் வந்து 7 பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்களாம், 7 பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே போல் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இருப்பாங்க. அதே போல் செக்ரட்டரியேட்டும் இருப்பார். ஏன் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு 5 திட்டத்துக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் சார்ந்து ஒரு கோல் இருக்கும், இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அதில் இருக்கும்போது இன்னுமே அந்த பிளானிங் எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்பர்ட்ஸையும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்களா. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளான் ஃபார்மேஷன், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு பிளான் எவாலுவேஷன். அதாவது ஒரு பிளான் என்னன்றத அது ஃபார்ம் பண்ணுமா. ஸோ அந்த பிளானுக்கு தேவையான ரிசோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணுமா. என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவை, இதுக்கு இந்த பிளானுக்கான ரிசோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத அதை சேகரிக்குமா. அதை சேகரித்ததுக்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, செயல்படுத்துமா. அதனால தான் இதை எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்கிறாங்க. ஏன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க? ஒரு பிளான் பண்ணுறதுக்கான ஐடியா அதுக்கிட்ட இருக்கா, அது எக்ஸிக்யூட் செயல்படுத்துறதுக்கான அந்த பவரும் அதுக்கிட்ட இருக்குதா. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஃபார்மேஷனும் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்குது. அது பிறகு அது வந்து அது எவாலுவேஷனும் அதை பண்ணணும், இது ஒழுங்காக வந்து செயல்படுத்தி இருக்குமா அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா, ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கான பிளான் போடுவாங்க. ஸோ அதுக்கு வீடு கட்டுறதுக்கான என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவைப்படும்? செங்கல் தேவைப்படும், மணல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த ரிசோர்ஸஸை வந்து அவங்க சேகரிப்பாங்களாம். அதன் பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாம். வீடு கட்ட ஸ்டார்ட்டும் இவங்களே தான் பண்ணுவாங்களாம். அதன் பிறகு இதை எவாலுவேஷனும் பண்ணுவாங்களாம். வீடு ஒழுங்காக கட்டியிருக்காங்களா இல்லையா, தரம் வாய்ந்த சிமெண்ட் தான் அதில் போட்டிருக்காங்களே இல்லையா, கொத்தனார் வந்து ஒழுங்காக அதை கட்டியிருக்காரா இல்லையா, நம்ம கொடுத்த பிளான் மாதிரி அதையே கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அது எவாலுவேஷனும் இவங்க தான் செய்வாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். அது பிறகு இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, குறிக்கோள்கள் என்ன, இந்த பிளானிங் கமிஷனை உருவாக்குறதுக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சஸ்டைன்டு எக்கனாமிக் க்ரோத்துங்க. சஸ்டைன்டு எக்கனாமிக் க்ரோத், நிலையான பொருளாதார வளர்ச்சி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் பிளானிங்னா என்னன்றது சொல்லியிருப்போம். அதில் வந்து சஸ்டைன்டு க்ரோத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மேக்ஸிமம் க்ரோத்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் மேக்ஸிமம் அப்படி க்ரோத் அப்படிங்கிறத அது யுனைடெட் நேஷனு இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக சஸ்டைனபிலிட்டியை பயன்படுத்துங்க. ஏன்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஒரு பிளானிங் மூலமாக அதிகபட்ச வளர்ச்சியை பெறதுக்கு பேர் பிளானிங் கிடையாது. ஒரு பிளானிங் அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சியை பெறதுக்கு பேர் தான் பிளானிங். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? சஸ்டைன்டு எக்கனாமிக் க்ரோத். அதன் பிறகு எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதன் பிறகு பவர்ட்டியை, ஏழ்மையை வந்து ரிமூவ் பண்ணணும். அது பிறகு வந்து மாடர்னைசேஷன், நவீனப்படுத்தணும். இதெல்லாம் வந்து இந்த பிளானிங் கமிஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். அதன் பிறகு வந்து கிரிட்டிசிசம், எந்த ஒரு பிளானிங் கொண்டு வந்தாலும் அது ஏதாவது விமர்சனங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிளானிங் கமிஷனில் என்னென்ன மாதிரியான
விமர்சனங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நோ பேலன்ஸ் growth அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இதில் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு செக்டாரும் நம்ம எடுத்து பண்ணுறோம் இல்லையா, இப்போ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியானது வேறு ஒரு துறை சார்ந்து அவங்க எடுக்கும்போது அதில் வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து இதில் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது பிறகு வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தான் எந்த பிளானிங் எல்லாம் எடுக்கிறாங்க, ஸ்டேட்டுக்கிட்ட எந்த ஒரு கன்சர்னுமே அவங்க பண்ண மாட்டேறாங்க, அது ஒரு குறியாக இருந்தது. அதன் பிறகு ஃபால்ட்டி இண்டஸ்ட்ரி லொகேஷன், அதாவது ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த தொழிற்சாலையுடைய growth வந்து பேஸ் பண்ணி இல்லாமல் ஸோ ஒரு ஸ்டேட் இருக்கா, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுப்போம், அங்கே எதுவுமே இல்லையா அந்த ஸ்டேட்டில் அவங்க கொடுப்போன்றதுக்காக அந்த இண்டஸ்ட்ரியை க்ரோத் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஸ்டேட்டுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி நிறைய ஃபால்ட்டியான லொக்கேஷன்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது பிறகு இண்டஸ்ட்ரி ஓவர் ஷேடோ அக்ரிகல்ச்சர். இந்தியா அப்படிங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி அது. ஸோ ஆனால் இந்த இடத்துல இந்த 5 இயர் பிளான் மூலமாக அக்ரிகல்ச்சரையே இண்டஸ்ட்ரி வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி தான் இதோடைய பிளான்ஸ்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிளானிங் கமிஷன் குறித்த கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்குறோம். அதன் பிறகு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது NDC அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1952 வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த NDC வந்து கான்ஸ்டியூட் பண்ணோம், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற இந்த கவுன்சில் எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கேபினெட் ரெசல்யூஷனால் உருவாக்கப்பட்டதுங்க. அதாவது ஒரு கேபினெட் கவுன்சிலில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதன் மூலமாக இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானிங் கமிஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1951 உருவாக்குனாலும் இதனுடைய திட்டங்களை ஈற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் இருந்தது. ஸோ அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை எந்த கன்சர்னும் பண்ண மாட்டாங்க. இந்த நிலைமையில் ஸ்டேட்டு கூட ஒரு கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற இந்த கவுன்சில். ஸோ பாருங்கள், கோஆப்ரேஷன் கமிட்டி ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலும் இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேஷன் கமிட்டி தான் வந்து இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நாளடைவில் பயன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் 1961 இந்த சென்ட்ரலைஸ்டு பிளானிங் இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டாக மாறிச்சு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். 1961 தான் வந்து இந்த பிளானிங் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டாக மாறிச்சு. இந்த பிளானிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயும் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதன் பிறகு டீசென்ட்ரலைஸ்ட் ஆனது பிறகு NDCயோட தேவை என்ன, NDC எதுக்காக உருவாக்குனாங்க, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அது வந்து 1961 டீசென்ட்ரலைஸ்டு மாறிடுச்சு. ஏன்னா அந்த 2 பேருமே வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் இவங்களுக்கான தேவை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ லிவிங் கேரிகேச்சர் ஆகிடுச்சு. அதன் பிறகு 1961 பிறகு இது ஒரு தேவையில்லாத ஒரு அமைப்பாக மாறதுனால இது பயன்பெறாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பிளானிங் கமிஷன்னா என்ன, அது எதுக்காக உருவாக்குனாங்க, ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.